மணிநோய் வந்துச்சுன்னா பால் எப்போ ரிட்டர்ன் வரும்? இப்போ வந்து இந்த மாடு நான் வந்து இன்னைக்கு 1,00,000 கொடுத்து அவங்க சொல்றாங்கன்னா இன்னைக்கு மணியனை வந்து என்ன நல்லா பேசி எடுத்து கொடுத்துருக்காரு. 91 ரூபாய்க்கு இந்த மாடு எடுத்திருக்கேன். சரிங்களா? 91,000 ரூபாய்க்கு நான் இந்த மாடு எடுத்திருக்கேன்னா இந்த மாட்டோட லாபத்தை என்னைக்கு எடுப்பேன்? மாடு என்ன கண்ணில் நான் எடுக்கிறேன்? இந்த விளக்கெல்லாம் இருக்கணும். இப்ப ஃபீடை பத்தி நம்ம பேசக்குள்ள திப்பியும் சோள திப்பியும் பத்தி நான் பேசிட்டேன். கிழங்கு திப்பியும் சோள திப்பியும் பத்தி பேசிட்டேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா செனை பிடிக்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சரி, அப்ப கம்பெனி ஃபீடு போனா அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கம்பெனி ஃபீடு போனீங்கன்னா ஒரு கிலோ 25 ரூபா வந்துருச்சு. 10 லிட்டர் பேசுற மாடுக்கு 1 லிட்டர் 400 கிராம் சொல்றாங்க. அப்ப அது 4 கிலோ, அதே 100 ரூபாய் வந்துருச்சு. மட்டும் போட்டீங்கன்னா மாடு வந்து கட்டுப்படி ஆகாம கேட்டா ஆகாது. மாடோட ஹெல்த் டேமேஜ் ஆகும். ஏன்னா அது யூரியா பர்சன்டேஜ் இருக்கு. அதை யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்ப தவிடு போறீங்கன்னா தவிடு வந்து ஒரு மூட்டை 950 ரூபா. அதை டிவைட் பண்ணி பாருங்க. 1 கிலோ 19 ரூபா வருது. அப்ப அது 1 கிலோ, நீங்க இது 2 கிலோ போனீங்கனாலும் பருத்தி கொட்டை அப்படின்னா அது 40 ரூபா வருது. இப்ப அதை தாண்டி நீங்க வந்து கடலை பண்ண போனா அது 1 கிலோ 60 ரூபா. நீங்க வந்து ஒரு நேரம் பாலே வந்து மாட்டுக்கு போயிடும்.